ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சோயா வச்சு மிளகு வறுவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த சோயா வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதிலேருந்து ஒரு பச்சை வாசனை வரும். அந்த பச்சை வாசனை வராமல் மசாலா வறுத்து அரைச்சி போட்டு மட்டன் மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் மாதிரியே இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 போல லவங்கம், ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு மசாலா கரிஞ்சு போயிடாமல் நல்லா வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்தா போதும். இதை வறுபட்டதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதை வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். மசாலா கசப்பு தன்மை கொடுத்துரும். அப்போ நம்ம செய்கிற ரெசிபி நல்லா இருக்காது. ஸோ அதனால் கசப்பு தன்மை இல்லாமல் செய்கிறதுக்கு லைட்டாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்ததும் ஆல்ரெடி வறுத்த மசாலாவோடு சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு மண்சட்டி கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து வதக்குறதுனால சீக்கிரமாக வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எப்பயுமே எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் நல்லா வதக்கிட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்காக 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கிறேன். சோயாவை நம்ம அப்படியே போட்டு செஞ்சோன்னா பச்சை வாசனை வரா மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சோயாவை ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது, கசப்பு தன்மையும் இருக்காது. கொஞ்சம் வெந்து வந்துடும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சோயா வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பண்ணும்போது பச்சை வாசனையும் வராது, கசப்பு தன்மையும் இருக்காது. இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும் போது சுத்தமாக அந்த பச்சை வாசனை இருக்கவே இருக்காது. சோயாவை வெறுமனே சாப்பிட்டு பார்க்கும்போது எந்தவித டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் அதை வேக வைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா அந்த உப்புத்தன்மை அதில் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயத்தில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். தக்காளியோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா தக்காளியோடைய பச்சை வாசனை சுத்தமாக போயிடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தேவையான மசாலா பொருட்கள் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போது நல்ல காரமும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா பொருட்கள் எல்லாமே சோயாவோட சேர்த்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது சோயாவில் இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகும். மசாலா வாசனையும் நமக்கு சுத்தமாக வராது. இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகும் போது இதிலேருந்து கொஞ்சமாக வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதை நம்ம வேக வச்சுட்டு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. நல்ல க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். சேர்க்குற தயிர் கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் புளிப்பான மாதிரி ஆகிடும். தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா திரியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன குவான்டிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இது சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் மட்டன் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா வறுத்து அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி இலைகள் நறுக்கிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சோயா வச்சு விதவிதமாக செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். அப்படியே சாப்பிட்றதுக்கு மட்டன் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மட்டன் இல்லாத டைமில் மட்டன் சாப்பிடணும் போல் இருந்துச்சுனாலோ இல்லைனா மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பு தன்மை இல்லாமல் பச்சை வாசனை இல்லாமல் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி போட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.